ஆண்டவர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. දෙවියන් වහන්සේටම ප්‍රශංසා වේවා. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. சில வருஷங்களுக்கு பின்பு இப்ப அடிக்க ஒரு முறை சகோதரன் எங்களை சந்திக்கிறார். සමහර කාල සීමාවල කියන්නේ එක දිගට සහෝදරය මුණ ගැහෙනවා. அடிக்க ஒரு முறை சந்திக்கிறார். එක දිගට මුණ ගැහෙනවා. ஆண்டவருடைய ஊழியம். දෙවියන් වහන්සේගේ සේවය. ஆமென். ආමෙන්. ஆண்டவர் எங்களுக்கு நல்லவராய் இருந்தார். දෙවියන් වහන්සේ මට යහපත්ව සිටිනවා. எங்க எல்லாருக்கும் நல்லவராய் இருக்கிறார். අපේ හැමෝටම උන්වහන්සේ යහපත්ව සිටිනවා. ரொம்ப ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். උන්වහන්සේ තාම යහපත්ව සිටිනවා. ஆமென். ආමෙන්. இந்த மாதம், இந்த நாள், இந்த நிமிஷம் வரைக்கும் கிருபையா எங்களை பாதுகாத்து இருக்கிறார். මේ මාසයේ මේ දවස් මේ විනාඩිය දක්වා උන්වහන්සේ කරුණාවෙන් අපිට මඟ පෙන්වා තිබෙනවා. எந்த ஆபத்து நாசமோசங்கள் இன்றி எங்களுக்கு துணை நின்று இருக்கிறார். උන්වහන්සේ කිසිම විපත තොරව අපට උන්වහන්සේ ආරක්ෂාව සිටලා තිබෙනවා. போஷித்திருக்கிறார். උන්වහන්සේ අපව පෝෂණය කර තිබෙනවා. சுகபலத்தை கொடுத்திருக்கிறார். සුව ශක්තිය දී තිබෙනවා. பாதுகாத்து இருக்கிறார். උන්වහන්සේ අපව ආරක්ෂා කර அவருக்கு තිබෙනවා. சித்தமானதை எங்கள் மத்தியில செய்திருக்கிறார். උන්වහන්සේට කැමැතිසේ අප අතර කර சொல்லுங்க තිබෙනවා. ஆமென். ஆமென். ආමෙන්. அவருக்கு சித்தமானதை நம் மத்தியில செய்திருக்கிறார். උන්වහන්සේට කැමැතිසේ අප අතර කර තිබෙනවා. தொடர்ந்து அவருக்கு சித்தமானதை எங்கள் மத்தியில செய்வார். උන්වහන්සේ නොකඩවා උන්වහන්සේ කැමැති දේ අප අතර කරනවා. ஆமென். ආමෙන්. கேளுங்க, செய்வார். උන්වහන්සේ කරනවාමයි. ஆமென். ආමෙන්. என்னுடைய பிரசங்க தலைப்பு அற்புதர் அற்புதர் அற்புதர். දේශනාවේ මාතෘකාව නම් ආස්කම් කරන තැන වහන්සේ. வடமையா எல்லாம் மாறித்தான் வரும். වෙන දවසට වෙනස් වී තමයි එන්නේ. எல்லாமே உங்களுக்கு அம்பா இருக்கும், வம்பா இருக்கும். හැම දෙයක්ම ඔබට හීතලයක් ඇටියට තමයි තිබෙන්නේ. ஆனா இன்றைக்கு அற்புதராக இருக்கிறது. නමුත් ආ දවසේ ආස්කමක් ඇටියට තිබෙනවා. அற்புதமாக இருக்கிறது. ආස්කමක් ඇටියට கேளுங்க, තිබෙනවා. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அற்புதர். අපේ දෙවියෝ ස්වාමින් වහන්සේ ආස්කමේ දෙවිදුන්. நாளுக்கு நாள் நம்மை கைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். දවස් පතා අපව අත්හරින්න නැතුව උන්වහන්සේ මඟ පෙන්වනවා. சொல்லுங்க ஆமென். ஆமென். ආමෙන්. ஆண்டோடைய சமூகத்துல ஒரு நாளும் துக்க முகமாய் இருக்காதீர்கள். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වයේ කිසි කලට දුකක් නැහැ. துக்க முகமாய் இருக்காதீர்கள். දුක මූණව තිබෙන්නේ නැහැ. துக்க முகமாய் இருக்காதீர்கள். දුක කියන්නේ දුක් සහිත මුහුණව ඔබ සිටින්න එපා. ஏனென்றா நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்தவர். මන්ද අපේ දෙවියන් වහන්සේ නැවත උත්තාන වූ තැනන් වහන්සේ. உயிருள்ளவராக உலாவிக் கொண்டிருக்கிறவர். වහන්සේ ජීවමානව සැරිසරමින් සිටිනවා. சபையின் நடுவிலே இருக்கிறார். වහන්සේ සභාව හතර සිටිනවා. பாருங்க, ஆண்டோடைய தழும்புகளால நாங்க சுகமாக இருக்கிறோம். වහන්සේගේ තුවාල කසපාරල අපි සුවය ලබා තිබෙනවා. ஆண்டோடைய வார்த்தையினால நாங்க பலனாக இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනේ කනකොටගෙන අපි ශක්තිමත්ව සිටිනවා. ஆமென். ආමෙන්. ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாளாந்த நாட்களை எடுத்து பார்த்தால் එකිනෙකිනාගේ පෞද්ගලික ජීවිතයේ දවස්පතා බලනවා නම් காற்றையும் கடலையும் நீ சந்தித்திருப்பாய், සුළි සුළඟ ඔබ දැකලා ඇති. அல்லது சிங்கங்களை சந்தித்திருப்பாய், නැත්නම් ඔබ සිංහයන් ඔබ මුණ ගැහිලා அல்லது ඇති. கோலியாத்தை ඔබ சந்தித்திருப்பாய், ගෝලියත්ව මුණ ගැහිලා அல்லது ඇති. சவுளை නැත්නම් சந்தித்திருப்பாய், සවුල්ව මුණ ගැසලා அல்லது ඇති. பிசாசின் ஆலையில் உள்ளவர்களை சந்தித்திருப்பாய். යක්ෂයාගේ පාලනයේ සිටින අයව ඔබ මුණ ගැසලා ஒரு ඇති. நிமிஷத்துல நீ எல்லாமே தலைக்கீழ மாறி இருந்திருக்கும். සෙනිකව ඔබට සියල්ලම කනපිට ඇරලා ඇති. ஆனா ஆண்டவர் வல்லமை உள்ள அற்புதராகத்தான் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ බලවන්තම ආස්කම් කරන්නව දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමෙන්. அற்புதம் செய்தவர், அற்புதம் செய்கிறவர், அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். වහන්සේ ආස්කම් කළා වූ දෙවියන් වහන්සේ, ආස්කම් කරන්නා වූ දෙවියන් වහන්සේ, ආස්කම් කරන්ට බලවන්ත තැනන් වහන්සේ. முதலாவது குறிப்பு இதுதான். පළවෙනි කරුණ නම් சொன்னபடி அற்புதம் செய்தார். වහන්සේ කිව් සේම උන්වහන්සේ ආස්කම් කළා. சொன்னபடி அற்புதத்தை காண பண்ணினார். වහන්සේ කිව්ව ආකාරයෙන්ම ආස්කම් අපි බලන්න සැලසුවා. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். එක රාජාවලිය 17 වෙනි පරිච්ඡේදය පෙරලගමු. 4வது வார்த்தை 6வது வார்த்தை. 4 සහ 6 වෙනි පදය. 1 ராஜாக்கள் 17:4 4வது வார்த்தை 6வது එක வார்த்தை. රාජාවලිය 17 4 සහ 6 වෙනි පදය. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். கவனியுங்க, සමන් දෙන්න. எலியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், එලියා අනාගත වත්‍රව බලලා දෙවියන් වහන්සේ කියනවා நீ கேரித் ஆற்றண்டை போய் ஒளித்திரு.
ඔබ කේස් නොමැති ගඟ අස්වල සිටින ඔබ සංගවා ගන්න. உனக்கு போசிக்க அங்கே ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். නුඹ පෝෂණය කරන පිණිස ඒ ගඟේ තිබෙනා වූ ජලය නුඹ බොනවා ඇත. கேளுங்க, அங்கே உன்னை போசிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். එම ස්ථානයේ නුඹ පෝෂණය කරන පිණිස මම කපුටන්ට අණ කරනවා ඇත. இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். මේ දේ අපි දකිනවා සබාදාමයට ඉහළින් තිබෙනා වූ දෙයක්. இப்ப நாங்க எங்களுடைய சுத்தத்தின் நிமித்தம் மினரல் வாட்டர் பாவிக்கிறோம். කියන්නේ අපේ පවිත්‍රතාවය ඇටියට අපි කියන්නේ මිනරල් වතුර අපි පාවිච්චි சில කරනවා. நேரம் வீட்டிலே சூடாக்கி தண்ணீர் குடிக்கிறோம். සමහර විට අපි නිවසේ වතුර රත් කරලා බොනවා. சில நேரம் பொட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறோம். සමහර විට අපි බෝතල් පානය අරන් බොනවා. அல்லது சில சூழ்நிலையில அப்படியே தண்ணீரை குடிச்சிடுறோம். සමහර අවස්ථාවේදී ඕම නිකන් අරන් බොනවා වතුර. அப்படி குடிக்கும்போது வைரஸின் தாக்கங்கள் வியாதிகள் அதிகமாய் கொண்டிருக்கிறது. එහෙම අපි පානය කරන විට සමහර රෝග නැත්තම් වෛරස් අපවහනය කරනවා ඇත. இந்தியா தேசத்துல நீ பொட்டில் தண்ணி தான் குடிச்சா நீ பாதுகாக்கப்படுவ. ඉන්දියා දේශයේ ඔබ බෝතලේ පානය ඔබ පානය කරත් තමයි ඔබ ජීවත් වෙන්න පුළුවන්. நீ அவங்க கொடுக்கிற அங்க உள்ள தண்ணீரை குடிச்சா எப்படியாவது வியாதிப்படுவ. ඔවුන් දෙන්නා වතුර කොමාරි බිව්වා නම් නිකන් ඔය රෝගයටපත් වෙනවා. பாருங்க, ஆற்று தண்ணீரை குடித்து பாதுகாப்பாக அவனை நடத்துகிற அளவுக்கு தேவன் அற்புதராயிருந்தார். බලන්න ගව කියන්නේ ගංගාවේ වතුර බීලා ඔව්ව ආරක්ෂා කරන පිණිස දෙවියන් වහන්සේ බලවන්තව සිටිනවා. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆண்டவர் தான் சொல்றான், நான் உனக்கு இந்த ஆற்றை வைத்திருக்கிறேன். දෙවියන් වහන්සේ තමයි පවසන්නේ නුඹට මම මේ ගංගාව තබා තිබෙනවා நீ කියලා. தாகத்துக்கு இந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். නුඹ පිපාසය නිසා නුඹ මේ ගඟේ වතුර බොනවා ඇත. உன்னுடைய பசிக்கு காகங்களை நான் கட்டளையிடுவேன். නුඹේ කුසගින්න වෙනුවෙන් කපුටන්ට මම අණ කරනවා ඇත. சொல்லுங்க ஆமென். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஐந்தறிவு அற்ற காகத்துக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தார். සබාදාමයට ඉහළිව කියන්නේ ස්වාමීන් වහන්සේ කාල වකවානු තුල අනුව උන්වහන්සේ ක්‍රියා කරන දෙවියන් වහන්සේ. எலியாவா இருந்தாலும் ஒரு மனிதனா இருந்தாலும் தேவனுடையவன். එලියා වේවා එක මිනිසෙක් වේවා දෙවියන් වහන්සේගේ උන්වහන්සේමයි. நீயும் ஒருவனாக ஒருத்தியாக இருந்தாலும் குறைவுள்ள தேவை நிறைந்த எதிர்பார்ப்போடு இருந்தாலும் தேவன் உனக்கு உன்னோடு கூட இருக்கிறார். ඔබ කෙනෙක් ඇටියට ඔබ අවශ්‍යතාව තිබෙන ඇටියට වේවා නැත්නම් වාතාවරණය අනුව ඔබේ අවශ්‍යතාව ඉටු කරන උන්වහන්සේ බලවන්තව உன் සිටිනවා. தாயோ தகப்பனோ இருக்கிறதை சாப்பிடு என்று சொல்லலாம், ඔබේ දෙමව්පියන් ඔබට තිබෙන දේ කන්න කියලා කියන්න පුළුවන්. அல்லது ஒன்றும் இல்லை என்று கூட சொல்லலாம், නැත්නම් කිසි දෙයක් නැහැ කියලා කියන්න அல்லது පුළුවන්. பார்ப்போம் என்று கூட சொல்லலாம். නැත්නම් බලමු කියලා කියන්න පුළුවන්. திருப்தியா நீ சாப்பிடாமல் கூட இருக்கலாம். තෘප්තිමත්ව කන්න බැරිව සිසින්න ஆனா පුළුවන්. எலியா தண்ணீரை குடிக்க வேண்டும், போஷிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கரிசனையாயிருந்தார். නමුත් එලියා වතුර කියන්නේ ඔබ බොන්ට ඕනේ පෝෂණය ලබා ගන්න ඕනේ කියලා දෙවියන් වහන්සේ ඔහු කෙරේ කාපවම සිටිනවා. சொல்லுங்க ஆமென். ஆமென். பாருங்க, தேவன் சொன்னபடி செய்தாரா? දෙවියන් වහන්සේ කිව්වා කරම කළාද? ஆறாவது வார்த்தையை வாசிங்கள். 6 වෙනි පදය காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் கேளுங்க கேளுங்க, ஏலிபர்ட் ஏலியாவே அவனுக்கு அப்பம். උදෑසනම උට රොටි. எங்களுக்கு படுக்கையில எலும்புன உடனே எல்லாம் நடுங்குது, අපිට නිින්දෙන් අවදි වෙච්ච ගමන්ම අපිට හැම දෙයක්ම එවුලනවා. வயிறெல்லாம் கொல கொலன்னு, බඩ ඔක්කොම දඟලනවා. வாய்க்குல ஏதாவது போட்டா தான் சரி. යම් දෙයක් කටට දැම්මොත් තමයි හරි. எலியா எங்களை மாதிரி பசிக்கு 10 இருந்தாலும் பரவாயில்ல, பசித்தான் முக்கியம் என்று வாழ்ற மனுஷனோ தெரியாது. එලියා අපි වගේ කුමක් කර තිබුණොත් කමක් නැහැ කියලා බඩගින්න ජීවතුනේ කෙනෙක්ද දන්නේ නැහැ. இல்ல, நல்லா கேளுங்க, හොඳට සමන් දෙන්න. 10 இருந்தாலும் முக்கியம் இல்ல, பசித்தான் முக்கியம். දායත් තිබුණොත් කමක් නැහැ, ඒක වැදගත් නැහැ. මට බඩගින්න තමයි වැදගත්. நாங்க ஆக்க பொறுத்தாலும் ஆற பொறுக்காத ஆக்க. කියන්නේ උයන්න අපි ඉවසිල්ල සිටියත් හරි නිවෙන්න අපිට ඉවසිල්ල කමක් නැහැ. எங்களுக்கு சாப்பாடு தான். අපිට කෑම තමයි. நல்லா கேளுங்க, හොඳට සමන් දෙන්න. ஆண்டவர் எப்படி தகப்பன மாதிரி, ஒரு தாய மாதிரி, சகோதரனை மாதிரி, நண்பனை மாதிரி எங்களுக்கு தேவையானதை கொடுக்கிறது. දෙවියන් වහන්සේ මවෙක් ඇටියට පියෙක් ඇටියට මිත්‍රෙක් ඇටියට උන්වහන්සේ අපට අවශ්‍ය වෙන වෙලාවට අවශ්‍ය දේ සපයන්නව තැන விடிய වහන්සේ. காலத்திலே அப்பமும் උදෑසනම රොටි இறைச்சியும். මස්. இவன் எந்த பரம்பரையோ எனக்கு தெரியாது. කොයි වංශයේ ඉපදිච්ච කෙනෙක් කියලා දන්නේ නැහැ. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ඉස්රායල් ජනතාවට කුමක්ද අවශ්‍යව තිබුණේ? வெள்ளப்பூடு, උඩ සුදුලුණු இறைச்சி, මස් மன்னா. මන්නා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நல்லா கேளுங்க, හොඳට සවන් දෙන්න. ஆண்டவர்
படைத்தவர் குறைவுகளை நிறைவாக்குறவர். මැව් දෙවියන් වහන්සේ අඩුපාඩු ඉඟතාව සම්පූර්ණ කරන්නව තැනන් වහන්සේ. சொல்லுங்க ஆமென். ஆமென். என்ன இறைச்சியை கொடுத்தாரோ எனக்கு தெரியாது. කොයි වගේ මස් දුන්නාද කියලා මට දන්නේ නැහැ. என்ன அப்பத்தை கொடுத்தாரோ தெரியாது. කොයි වගේ රොටි දුන්නාද දන්නේ නැහැ. பாருங்க, முட்டை விலை குறைஞ்சிட்டு අද බලන්න බිත්තර මිල අඩු වුණා. தியாய் திஸ்பாய் 35 30 ரூபா 35 ரூபா. 35 ஒருவர் Facebookல போட்டிருக்கிறார், කෙනෙක් Facebook එකේ දාලා තිබෙනවා முட்டை 30 ரூபாய் என்று சொன்னா බිත්තර 30යි නම් முட்டை அப்பம் எத்தனை? එහෙනම් ආප්පේ කීයද? 25 ரூபா நான் வாங்குற கடையில, මම ගන්න කඩේ 25යි. சில கடையில 30 ரூபா. සමහර කඩවල 30යි. இப்ப அந்த முட்டாப்ப இப்பவும் 120 ரூபா தான். දැනුත් ඒ බිත්තර ආපේ 120යි. கவனிங்க, සවන් දෙන්න. நல்லா சிந்தனை செய்யுங்க. හොඳට සවන් දෙන්න. மனுஷன் விடுற மாதிரியும் இல்ல, මිනිස්සයා කියන ඉතින් වගේ නොවේ. பறிக்கிற மாதிரி தான் இருக்கான். பறிக்கிற மாதிரி. උදුරන වගේ තමයි සිටින්නේ. பறிக்கிற காகத்தை கொடுக்கிற காகமா மாற்றின தேவன். කියන්නේ උදුරන්නාව කියන්නේ ලබා දෙන්නා වූ කපුට කැටියට වෙනස් කළා වූ දෙවියන් වහන්සේ. சொல்லுங்க ஆமென். 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 கேளுங்க, பறிக்கிற காகத்தை போஷிக்கிற காகமாக கொடுக்கிற காகமாக அற்புத தேவன் மாற்றினார். උදුරන්නා වූ කපුටාව දෙන්නා වූ පෝෂණය කරන්නා වූ ආස්කම් කරන පුළාටියට උන්වහන්සේ වෙනස් කළා. எனக்கும் காகத்துக்கும் ஒத்து போகவே செய்யாது. මටයි කපුටාටයි කියන්නේ සමාන වෙන්නේ නැහැ. ஒத்து போகாது. එයා සම මට එක වෙන්න කැමති වෙන්නේ නැහැ මම. போற நேரம்லாம் எப்படியாவது கொத்திட்டு தான் போகுது. යන වෙලාවට කොටලා තමයි යන්නේ. எங்க இருந்து வந்து கொத்துது எனக்கு தெரியும். ඔය ඉඳන් ඇවිල්ලා කොටනවාද කියලා දන්නේ නැහැ. தலைமுடிய பார்த்து வந்து இறங்க பாக்குதா கொத்துதான்னு எனக்கு தெரியும். ඔළුවේ කෙස් බලලා ඇවිල්ලා කොටනවාද කියලා දන්නේ නැහැ. சில இடங்கள்ல நான் தொப்பியே போட்டு போறேன். සමහර වෙලදී තොප්පිය දාලා යනවා. ஆனா கேட்டுக்கொள்ளுங்க, கொத்துற பறிக்கிற காகம் எலியாவை போஷிக்கிற காகம். සවන් දෙන්න කොටන උදුරා ගන්නා වූ කපුටා එලියාව පෝෂ්‍ය කරන්නා වූ කපුටාය. சொல்லுங்க ஆமென். ஆமென். அவர் எவ்வளவு அற்புதராய் இருக்கிறார், වහන්සේ කොපමණ ආස්කම් කරන எவ்வளவு அதிசயமானவராய் වහන්සේ இருக்கிறார். කොච්චර විස්මිතද. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அவர் சொன்னபடி காகத்தை கொண்டு அப்பத்தையும் இறைச்சியையும் எலியாவுக்கு கொடுத்தார். වහන්සේ කීප ආකාරයෙන්ම උන්වහන්සේ කපුටාව කනකොටගෙන එලියාට රොටිසා මස් රැගෙන දුන්නා. ஆமென். ஆமென். பாருங்க, எவ்வளவு அற்புதர், எவ்வளவு வல்லமை உள்ள ஆண்டவர். වහන්සේ කොච්චර උන්වහන්සේ ආස්කම් කරන දෙවියන් වහන්සේද, බලවත් දෙවියන් වහන්සේද. அதே காக்கா கூட்டம் சண்டை பிடிக்கும், அதே காக்கா கூட்டம் உண்டா சேர்ந்து. ඒ කපුටෝ කියන්නේ කණ්ඩායම රණ්ඩු දබර කරනවා. ඒ කපුටු දබද ඒ කණ්ඩායම ඔවුන් එක්සිට් වෙනවා. ஆண்டவர் எலியாவுக்கு சொல்கிறார், நான் காகத்துக்கு கட்டளை இட்டேன். දෙවියන් වහන්සේ එලියාට කියනවා උන්වහන්සේ මම කපුටාට අණ කළා. அப்படி என்றா என்னன்னா அற்புதத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். එහෙමනම් කුමද්ද කිව්වනම් ආස්කම නුඹ වෙනුවෙන් සූදානම් කර තිබෙනවා. அற்புதம் உண்ட வாழ்க்கையில நடக்கும். ආස්කම නුඹේ ජීවිත තුළ සිද්ධ நீ වෙනවා. பட்டினியா இருப்பதில்லை, නුඹ කුසගින්න සිටින්නේ නැහැ. நீ கைவிடப்படுவதில்லை. නුඹ අත්අරින තත්ත්වෙට සිටින්නේ உலகமே தலைகீழ இருந்தா என்ன, නැහැ. මුළු ලෝකයේම කන පිට වේවා. பணம் இல்லாம இருந்தா என்ன, මුදල් නොමැති සිටින පුළුවන්. உதவி இல்லாம இருந்தா என்ன, කියන්නේ උපකාර නොමැති සිටින පුළුවන්. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு போல. කාකාට තමාගේ පැටුවම රන් පැටියා වගේ තමයි. நல்லா கேளுங்க, தேவனுக்கு நீ மதிப்புக்குரியவன், முக்கியமானவன். නමුත් දෙවියන් වහන්සේට ඔබ උන්වහන්සේට වැදගත්, ඔබ අනාර්ගයි. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். அவர் உன்னை தெரிந்து கொண்ட தேவன், වහන්සේ ඔබ තෝරාපත් කර உன்னை තිබෙනවා. பிரித்தெடுத்த ඔබ தேவன், වෙන් කර තිබෙනවා. உண்மையில நோக்கம் வைத்திருக்கிற ඔබ தேவன். කෙරෙන් වහන්සේ අරමුණ තබා තිබෙනවා. நீ முதல் அற்புதத்தை அனுபவிச்சாதான் மற்றவனுக்கு அற்புத தேவனை காட்ட முடியும். පළමු කොට ඔබ ආස්කම අත්විඳ තමයි අන් කෙනාට ආස්කම පෙන්වන්න පුළුවන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். உண்மையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த காரியத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. සැබවින්ම සබාදාමයට ඉහළ තිබෙනා මේ දේ ඔබ කල්පනා කරලා බලන්න. இப்ப பாருங்க, දැන් බලන්න. ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகள், දෙවියන් වහන්සේ තබා තිබෙනා වූ යහපත් දේ, கிருபைகள், කරුණාවන්, எங்களுடைய விருப்பங்கள், අපේ කැමැති, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை අපේ බලාපොරොත්තුවන් காது கொடுத்து கேளுங்க. සමන් දෙන්න. எங்கள் கண்கள் கண்டதில்லை, අපේ දැන
මේ වෙනතුරු දුටුවේ නැහැ. எங்கள் காதுகள் கேட்டதில்லை. අපේ කන් වල අපි ඇස්සුනේ නැහැ. இதை நாங்கள் அறிந்து உணர்ந்ததும் இல்லை. අපි මේක දැන අපිට ඇඟුනේත් නැහැ. அற்புத தேவன் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ආස්කම් කරන දෙවියන් වහන්සේ සියල්ලම අපේ මේ සූදානම් කරලා තිබෙනවා. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அற்புத தேவன் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ආස්කම් දෙවියන් වහන්සේ සියලු දෙවියන් වහන්සේ අපේ මේ සූදානම් කරලා තිබෙනවා. நீயும் கிரியை செய்ய வேண்டியது, ඔබත් ක්‍රියා කරන්න අවශ්‍යව තිබෙනවා. அதே மாதிரி தேவனும் கிரியை செய்ய வேண்டியது. ඒ වගේ දෙවියන් වහන්සේත් ක්‍රියා කරන්න අවශ්‍යව තිබෙනවා. அற்புதத்தை காண எலியா ஒளித்திருக்க வேண்டும். ආස්කම දකින පිණිස එලියා තමාව සංගවා තබන්න ඕනේ. எலியா அற்புதத்தை காண தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். එලියා ආස්කම දකින පිණිස දෙවියන් වහන්සේට කීකරු වෙලා සිටින්න ඕනේ. எலியா அற்புதத்தை காண தேவனை விசுவாசித்திருக்க வேண்டும். එලියා ආස්කම දකින පිණිස දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන්න ඕනේ. இருக்கிற சூழ்நிலை பெரிதா இருக்க கூடாது. தேவன் பெரியவராகவும் தேவன் மேல் வைக்கிற விசுவாசமும் பெரிதா இருக்க வேண்டும். තිබෙනා වාතාවරණය මාත්ව තිබෙනයි කමන්නේ. දෙවියන් වහන්සේ බලවන්තයි, උන්වහන්සේ කෙරෙහි ඇදහිල්ල තබන්න ඕනේ. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். பாருங்க, காக்கா ஏதாவது கரையுதான்னு பாருங்க. කාක්කා බලන්න දිය වෙනවද කියලා. அப்படி வந்தா யாரோ வாராங்கன்னு சொல்லுவாங்க. එහෙම වෙනවනම් කවුරු හරි එනවා කියලා කියනවා. சொல்லுவாங்களா இல்லையா? කියනවාද නැද්ද? இந்த கை கடிச்சா உண்டு, இந்த கை கடிச்சா உண்டா. එකක් මේ අත කසනවා නම් නැත්තම් මේ අත කසනවා නම්. இந்த கண் கலங்கினா இன்னொண்டா, இந்த கண் கலங்கினா இன்னொண்டா. මේක කියන්නේ කැලමුණ තව එකක්ලු, මේ අත කැලමුණ තව එකක්ලු. நீங்க எல்லாம் பரலோகத்துல இருக்கிற மாதிரி பாக்குறீங்க. ඔබ ස්වර්ගයේ ඉන්නවා වගේ බලනවා. நீங்க சபையில இருக்கிறீங்க. ඔබ සභාවේ සිටින්නේ. இன்னும் சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படையில. තාමත් සභාව උසුලගත්තේ නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. உங்களோட இந்த கண் கலங்கினா என்னதுன்னு சொல்லுங்க. ඔබගේ මේ හැ වේවුලුනා නම් කැලමුණා නම් කුමක්ද වෙන්නේ? இந்த கண் கலங்கினா என்னது? අනිත් ඈ කැලමුණා නම් කුමක්ද වෙන්නේ? இது இப்படி இப்படி சொரிஞ்சா என்னது? මේම කැසුණා නම් කුමක්ද இப்படி වෙන්නේ? செஞ்சா என்னது? මේ අත කැසුණා නම් ஒன்று කුමක්ද වෙන්නේ? பணம் வரும், ஒன்று பணம் போகும். එක දෙයක් මුදල් එනවා, තව දෙයක් මුදල් යනවා. இது வேதம் இல்ல, எங்கட நாளாந்த வாழ்க்கையில எங்கட முன்னோர் உணர்ந்த காரியங்கள். මේ දේ වචනේ නෑ අපේ මුතුමිත්තන් ඔවුන් කියපු දේවල්. உங்களோட வீட்டுல இப்ப காகம் கரையில்லாட்டி கடிதம் வராது. ඔබේ කියන නිවස අසලේ කාක්කා කපුටන් කෑගස් නැත්තම් ලියුමෙන්නේ නැහැ. காகம் வராட்டி உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. කපුටාවේ නැත්තම් කිසිම දෙයක් ඔබට නැහැ. காகம் வருதோ இல்லையே, கர்த்தர் கூட இருக்கிறார். කපුටා එනවාද නොඑනවාද ස්වාමින් වහන්සේ ඔබ සමග සිටිනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கர்த்தர் கூட இருந்து உங்களை நடத்துகிற தேவன். ස්වාමින් වහන්සේ ඔබ සමග සිටමින් ඔබ මඟ පෙන්වනව තැනන් பாருங்க, වහන්සේ. அற்புதம் செய்கிற தேவன் சொன்னபடி செய்தார். ආස්කම් කරන්නව දෙවියන් වහන්සේ කීසේම උන්වහන්සේ කළා. திரும்ப 6வது வார்த்தை. නැවතුවර කියමු 6 වෙනි පදය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. ஆண்டவர் எதுக்கு ஆர்டர் பண்ணினாரோ அது கரெக்டா நடந்துச்சு. දෙවියන් වහන්සේ කුමකටද අනකලාද එමෙන් මේ දේ සිදු වුණා. ஆமென். ආමේන්. தேவையான தண்ணீரை குடிச்சான். අවශ්‍ය වූ වතුර බිව්වා. அவன் தண்ணீரை குடிச்சிருப்பான், தன்னை சுத்தம் செஞ்சிருப்பான், சரியான நேரத்துல சாப்பிட்டு இருப்பான். தேவன் அவன் மேல் கரிசனையா இருந்தார். කියන්නේ වතුර බීලා ඇති, කියන්නේ ඒකේ ඔව් පවිත්‍ර වෙලා ඇති, අවශ්‍ය දේ වලට කියන්නේ කෑම කාලා ඇති. දෙවියන් වහන්සේ ඔව්ව මඟ පෙන්නලා තිබෙනවා. பாருங்க, ஒன்றை மறக்காதீங்க. එක දෙයක් ඔබ අමතක කරන්න එපා. தாவீது பக்தன் அனுபவித்து எழுதுகிறான். දාවීද් කියන්නේ දාවීද් භක්තිවන්තකයා ඔව් භුක්ති විඳ ඔව් ලියනවා. ஆடுகளை மேய்த்தவன் அரசால தேவன் அவனை உயர்த்தினார். බැටළු කියන්නේ බැටළුවන්ව බලා සිටින ඔව් දෙවියන් වහන්සේ රජෙක් ඇඩට පත් කළා. தாவீது விபசார பாவம் செய்தான். දාවිත් වෛශ්‍යාකම පාපයක් කළා. ஆனால் உண்மையிலே 100க்கு 100 மனம் திரும்பினான். නමුත් 100% සැබවින්ම ඔහු පසුතැවිලි වුණා. அதுதான் 51வது சங்கீதம். එයයි 51 වෙනි ගීතාවලිය. அதே மாதிரி தாவீது ஒரு கொலைக்காரன். ඒ වගේ දාවිත් මිනිමරණ කෙනෙක්. ஆனா அதே வம்சத்துல தான் இயேசு பிறந்தார். නමුත් ඒ වංශයෙන් තමයි යේසුස් වහන්සේ ඉපදුනේ. அவன் நல்ல மனம் திரும்பின நீதிமான். යහපත් හොඳ
පසුතැවිලි වූ ධර්මිෂ්ඨය. ஆமென் ஆமென். சொல்லுங்க ஆமென் ஆமென். தாவீதின் குமாரன் என்று இயேசுவுக்கு சொல்லப்படுகிறது. දාවිද්ගේ පුත්‍රයා කියලා යේසුස් වහන්සේට පවසනවා. அவனை இருந்த நிலையில கர்த்தர் தான் அற்புதமாய் உயர்த்தினார். ඔව් සිටියා වූ තත්වයේ ස්වාමින් වහන්සේ තමයි ආස්කම ගැටියට වෙනස් කළේ. சங்கீதம் 37:25 வாசிங்க. ගීතාවලිය 37:25 அவன் කියවනම් அற்புதத்தை அனுபவிச்சு எழுதுகிறான். ඔව් ආස්කම අත්විඳමින් ලියනවා. நான் வாலிபனாக அல்லது சிறுவனாக பாலிய பருவம் வாலிப பருவம் நான் இளைஞனா இருந்தேன். මං යෞවනයෙක් ගැටියට සිටියා. எனக்கு முதிர் வயதும் வந்துட்டு. දැන් මං මාළුගෙනෙක් ගැටියට වෙනස් වුණා. கேளுங்க கேளுங்க සවන් දෙන්න. கேளுங்க සවන් දෙන්න. ஆனாலும் නමුත් சொல்லுங்க ஆமென் ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். அந்த இடத்தை கோடிட்டு கொள்ளுங்க. ඔය එතන සටන් කරගන්න. அந்த இடத்தை கோடிட்டு கொள்ளுங்க. එතන සටන් කරගන්න. ஆனாலும் එනමුත් வாசிங்க ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை கேட்டுக்கொள்ளுங்க. நீதிமான் கைவிடப்பட்டதையும் නමුත් அப்பத்திற்கு இறங்கி திரிகிறதையும் நான் காண நீதிமானோ நீதிமானுடைய குடும்பமோ அவனுடைய சந்ததியோ கைவிடப்பட இல்லை, அற்புத வண்ணமாக போஷிக்கப்படுகிறார்கள். ධර්මිෂ්ඨිකම අත්කරනු ලැබුවේ තත්වයට සිටින්නේ නැහැ. ඌද උන්වහන්සේ පෝෂණය කරනු ලැබුවා. ஆமென் ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். சில நேரம் வீட்டுல தாய் தகப்பன் மார் கலங்குவது உண்டு. සමහර විට නිවසේ දෙමව්පියන් කැළඹෙනවා. பிள்ளைகள் பரீட்சையில பாஸ் ஆக இல்ல. දරුවන් කියන්නේ විභාගයේ වුන් සමත්ුනේ නැහැ. எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியாது. ඔවුන්ගේ අනාගතය කෙසේ තිබෙන කියලා දන්නේ නැහැ. அப்படியே அடிமட்டத்துக்கு போயிருவாங்களோ, ඕම පහත් තත්ත්වයට යනවාද? குடித்து வெறித்து வாழ்ந்துருவார்களோ. බේබත් එක්ක ඇටියට ජීවත් වෙයිද? கேட்டுக்கொள்ளுங்க, நீதிமானுடைய சந்ததி கைவிடப்படாது. සමන් දෙන ධර්මිෂ්ඨයාගේ වංශය අත්අඩංගු ලැබපු තත්ත්වයට පත් වෙන්නේ නැහැ. ஆமென். ஆமென். ஆனா நீதிமானாய் வாழ். නමුත් ඔබ ධර්මිෂ්ඨව ජීවත් වෙන්න. நீதிமானாய் வாழ். ධර්මිෂ්ඨ ගැටියට ජීවත් වෙන්න. வார்த்தையில பலன் கொள். වචනේ ශක්තිමත් වෙන්න. விசுவாசத்தோடு ஓடு. හැදෙයිල්ල ඔබ දුවන්න. எப்பவும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ் படிந்து விசுவாசித்து ஆண்டவருடைய அற்புதத்தை அனுபவிக்க கூடியவனாக நீ வாழ். හැමවිටම දෙවියන් වහන්සේගේ වචනයට කීකරුවමින් උන්වහන්සේ වචනේ විශ්වාස කරමින් ආස්කම් අත්විඳින පිණිස ඔබ ජීවත් වෙන්න. ஆண்டவர் எங்களுக்கு நல்லவராயிரு. දෙවියන් වහන්සේ අපට යාපත සිටිනවා. சொல்லுங்க ஆமென். ஆமென். நீதிமான் கைவிடப்பட்டதாக இல்லை. ධර්මිෂ්ඨයා අත්අඩංගු ලැබපු තත්ත්වයට සිටින්නෙම නැහැ. எப்படிப்பட்ட தாவீது, කොයි වගේ දාවිද්ද? எப்படிப்பட்ட நிலையில் இருந்த தாவீது, කොයි වගේ තත්ත්වයේ සිටියා වූ දාවිද්ද? குடும்பத்துல கடைசி ஒருவன், පවුලේ අන්තිම කෙනා වූ, விரும்பப்படாதவன், කැමති වෙන කෙනෙක් නෙවෙයි වූ, சகோதரர் கூட வெறுக்கக்கூடிய அளவில் வாழ்ந்தவர். සහෝදරයන් පවා ඌ එපා කරපු ලැබු තත්ත්වයේ ජීවත් ஆனா වෙනවා. அவன் சொல்லுகிறான், நீதிமான் கைவிடப்பட மாட்டான். නමුත් ඔහු පවසනවා ධර්මිෂ්ඨයා අත්අඩංගු ලබන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் எதிர்ப்பார். ආස්කම දිනපතා බලාපොරොත්තු වන්න. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபத்தை சொல்லுவோமா? අපි හැමෝම යාඥාවක් කියමුද? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். හැමෝම කියමු. 1 2 3 பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. சொல்லுங்க. පරමණ්ඩලෙන් එංගල් පිදා. எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் උඹේ பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. செய்யப்படுவதாக. என்னது என்னது என்னது? ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணு, ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணு, சேர்க்கிறத ஆஃப் பண்ணு. ෆ්‍රිජ් එක ඔෆ් කරන්න රැස් කරන එක ඔම නතර කරන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நாளைக்கு கேஃபி உண்டா, இன்றைக்கு வாங்கி வை. එට අඳුරු නීති දානවා නම් අද ආරන් තබන්න. சேர்த்து 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 புழு பிடிச்சு வீசாத. රැස් කර පණු කාල කියන්නේ විසි කරන්න එපා. சேம் இஸ்ரவேல் ஜனம் தான். சேம் இஸ்ரவேல் ஜனம். කියන්නේ සමාන තිබෙන්නා වූ සිටිනා වූ ඉස්රායෙල් ජනතාව. இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்னா இன்றைக்கு உரிய மன்னா விழும். ඉස්රායෙල් ජනතාව කිව්වා නම් අද දවසේ ඇති වෙන්නා වූ මන්නා එනවා. அது நீ சாப்பிடுவ. ඒක ඔබ කනවාත. சேர்க்காத. රැස් කරන්න එපா. நாளைக்கும் சேர்த்து வச்சான். එටත් රැස් කළ அது තබුවා. புழு பிடிச்சிச்சு. ඒක පණු எங்கட மனப்பான்மை அதுதான். අපේ සිත මේ ආකාර சில තමයි. நேரம் அந்த பரமண்டலங்கள் இருக்கிற ஜெபத்தை நாங்க மறந்துடுறோம். සමහර විට කියන්නේ ස්වාමීන් වහන්සේ කියන යාඥාව තමතක කරනවා. பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதா? பரலோகத்தில் செய்யப்படுற ஒன்றும் உண்ட வாழ்க்கையில செய்யப்படாது. ස්වර්ගයේ සිදුවෙන සේක්ම පොළවේ සිදුවේ වේවා කියනවා. නමුත් ඒ සිදුවෙන දේ අපේ ජීවිත තුළ සිදු වෙන්නේ නැහැ. என்னத்துக்கு சொல்றியோ எனக்கு தெரியாது. ඇයි කියන්නේ කියලා දන්නේ නැහැ.
எனக்கு இந்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே இந்த ஜெபம் சொல்லும்போது எனக்கு எங்களோட தம்பியை தான் ஞாபகம் வரும். ඒ ස්වාමින් වහන්සේට කියනවා ඒ යාඥාව කියන විට මගේ මල්ලිය තමයි මට මතක් වෙන්නේ. 7 மணிக்கு எழும்பி උදෑසන 8ට අවදි වෙලා 10 நிமிஷத்துல உடுத்து විනාඩි 10න් ලෑස්ති වෙලා 5 நிமிஷத்துல சாப்பிட்டு විනාඩි 5න් කෑම කාලා 7:25க்கு வெளியே போய் 7:25ට එළියට ගොස් ஸ்கூலுக்கு 7:30க்குள்ள போயிடுவா. 7:00ට ඉස්කෝලේට යනවා. போக்குல எங்க அம்மா கேப்பா ஜெபம் பண்ணிட்டியாண்டு. යනකොටම අම්මා තට්ටු කළානෝ යාඥා කළාද කියලා. அருள் நிறைந்த மரியாதை வாழ்க அம்மா நான் போயிட்டு வரேன். මම කියලා යාඥා කරලා යනවලු. என்னது அருள் நிறைந்த மரியாதை வாழ்க அம்மா நான் போயிட்டு வரேன். සියලු දීමනා පිරිතිමින මල්ලියා ඔබ ඔබට ප්‍රශංසාව කියලා යනවලු. அது பாடம். ඒක පාඩමක්. அருள் நிறைந்த மரியாதை அருள் நிறைந்த மரியாதை அம்மா நான் போய் அருள் நிறைந்த இல்ல நான் சொல்லிட்டேன் அருள் நிறைந்த කටපාඩම ඇටියට ඔම කියලා යනවා. சில நேரம் நீங்களும் அந்த என்ன ஜெபம் பண்றீங்க என்ன வார்த்தைன்னு விளங்காம புரிஞ்சு கொள்ளாம இந்த ஓட்டத்தை ஓடுறீங்க. සමහරට ඔබත් කොයි ලෙස ජීවත් වෙනවද කුමක්ද යාඥා කරන්න කියලා තේරුමක් නොමැතිව මේ ගමන ඔබ දුවමින් இப்ப සිටිනවා. சொல்லுமா பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே சேர்ந்து சொல்லுங்க பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே தேவையானது மாத்திரம் தான் நீங்க சொல்றீங்க. අවශ්‍යද විතරයි ඔබ කියන්නේ. முழுமையா சொல்ற மாதிரி எனக்கு விளங்குதே இல்ல. සම්පූර්ණ කියන එක මට யாராவது ஒருவர் சத்தமா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரியுதான்னு பாப்போம் மறந்துட்டீங்களாண்டு. කවුරු කෙනෙක් අයියෙන් කියන්න බලමු ඔබට මතකද කියලා බලන්න. நெக்கிட்டலா கியாண்ட நான் லத்தீன்ல தான் சொல்லுவேன். ලතින් වල තමයි මම කියන්නේ. சொல்லுங்க කියන්නේ. அரோகரா தான் நீங்களும். අර උරා තමයි அரோகரா தேங்காய் உடைச்சாச்சு. පොල් ගාලා ඉවරයි. மாலு கடை மாலு தமாய் எல்லாம் எந்த மீன் எதுன்னு தெரியா இந்த மாதிரி தான் போகுது. කොයි මාළුව කියලා ගන්නේ නැත් දන්නේ නැතුව කලවමේ තමයි යන්නේ. இந்த பைபிள்ல தான் அந்த ஜெபம் இருக்கு. මේ බයිබලේ තමයි යාඥා இயேசு තිබෙන්නේ. சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். යේසුස් වහන්සේ තමයි ගෝලයන්ට ඉගෙනුවා. சொல்லுங்க ஆமென் ආමේන්. ஆமென். ආමේන්. பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை அன்றாடம் எங்களுக்கு தாரும். விசுவாசத்தை நீங்க காண்பிச்சீங்கண்டா அற்புதத்தை தேவன் செய்வார். හැදෙයිල ඔබ පෙන්눔 කළා නම් ආස්කම දෙවියන් கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அது அது சாப்பாட்டுக்கு மாத்திரமல்ல உடுப்புக்கு மாத்திரமல்ல தொழிலா இருக்கலாம் வியாபாரமா இருக்கலாம் உங்களோட படிப்பா இருக்கலாம் உங்களோட எதிர்பார்ப்பா இருக்கலாம். நீங்க உங்களோட விசுவாசத்தை அன்றாடம் காட்டுவீங்கடா தேவன் அற்புதத்தை செய்து முடிப்பார். ඒක කැමඩ පමක් නොවේ ඔබේ වස්ත්‍ර පමණක් නොවේ ඔබේ ව්‍යාපාර රස්සාවට පමණ නොවේ හැම දෙයක්ම දවස්පතා ඔබේ හැදෙයිල ඔබ පෙන්눔 කරනවා නම් දෙවියන් වහන්සේ ආස්කම් කරනවා ඇත. இந்தியாவிலே ஆசீர்வாத இளைஞர்களுடைய ஸ்தாபகர் ஸ்டான்லி ஐயா இந்த ஜெபத்தை அப்போஸ்தலருடைய ஜெபம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ඉන්දියාවේ කියන්නේ ආශිර්වාදමත් කියන්නේ යව්වනින් ගැටියට තින්නා වූ කියන්නේ අපොස්තලවරයා ඕ මේ ආකාරයෙන් කියනවා. அப்போஸ்தலர் அனுப்பப்பட்டவர்கள் பண்ணுகிற ஜெபமா කියන්නේ පේරිතවරුන් යවන ලවපුව ඔවුන්ගේ යාඥාව. சொல்லுங்க ஆமென். ආමේන්. எங்க எல்லாருக்கும் பொருந்தும். අපි හැමෝටම ඒක அன்றாடம் விசுவாசிச்சு என்றா அற்புதம் அன்றாடம் நடக்கும். දවස්පත ඔබ විශ්වාස කරනවා නම් ආස්කම් දිනපතා සිදු වෙනවා ඇත. ஏன் தேவனுக்கு காகம் தேவைப்பட்டுச்சு? ඇයි දෙවියන් වහන්සේට කපුටා අවශ්‍ය තිබුණේ? கேளுங்க, காகம் கீழ்ப்படியும் என்று தேவனுக்கு தெரியும். කපුටා කීකරු වෙනවා කියලා දෙවියන් වහන්සේට දන්නවා. மனுஷர் விசுவாசிக்க மாட்டாங்க கீழ்ப்படிய மாட்டாங்கன்னு தேவனுக்கு தெரியும். මිනිසයා කීකරු වෙන්නේ නැහැ ඔව් හදාන්නේ නැහැ කියලා උන්වහන්සේට දන්නවා. ஆனா எலியா கீழ்ப்படிவான் என்று தேவனுக்கு தெரியும். නමුත් එලියා කීකරු වෙයි කියලා දෙවියන් වහන්සේට දන්නවා. இரண்டாவது உன்னை குறிச்சு தேவன் என்ன நினைச்சிருக்கிறார்? දෙවනුව ඔබ ගැන දෙවියන් වහන්සේ කුමක්ද සිතාගෙන සිටින්නේ? முதலாவது அவர் சொன்னபடி அற்புதம் செய்தார். පළමුවට උන්වහන්සේ කිව්ව ආකාරයෙන්ම ආස්කම් කළා. இரண்டாவது உன்னை குறிச்சு என்ன நினைச்சிருக்கிறார்? දෙවනුව ඔබ ගැන කුමක්ද උන්වහන්සේ සිතා நீ තිබෙන්නේ? கீழ்ப்படுகிறவனா கீழ்ப்படுகிறவளா நாளாந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறவரா? ඔබ කීකරු වෙන තැනැත්තිය ඇටියට දවස්පතා ආස්කම් බලාපොරොත්තු වන්න.
உன்னை குறிச்சு கடவுள் என்ன நினைச்சிருக்கிறார்? ඔබ ගැන දෙවියන් වහන්සේ කුමක්ද සිතාගෙන ඉන්නේ? அதாவது கேட்டுக்கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க. பேதுரு மறுதளிப்பான் என்று உலக தோற்றத்துக்கு முன்பு ஆண்டவருக்கு தெரியும். පේතරස් ඔබ සමා වෙන්න. පේතරස් කියන්නේ ලෝක පටන්ගට පෙර දෙවියන් වහන්සේව ප්‍රතික්ෂේප කරයි කියලා උන්වහන්සේ දැන සිටියා. யூதாஸ் காட்டி கொடுப்பான் என்று உலக தோற்றத்துக்கு முன்பே ஆண்டவருக்கு தெரியும். යූදාස් පාවා දෙනව ඇත කියලා උන්වහන්සේට ලෝක පටන්ගන්න පෙරම දැන සිටිනවා. நீ இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட காலங்களை இந்த நிலையில எப்படி இருப்பாய் என்று தேவனுக்கு தெரியும். ඔබ මේ කාල වකවානුව තුල කෙසේ ඔබ සිටිනවද කියලා උන්වහන්සේ දැන සිටිනවා. நீ தீர்மானிப்பாய், ඔබ තීරණය ගන්නවා. நீ திட்டத்தை வைப்பாய், ඔබ සැලසුම් කරනවා. நீ மீறுவாய் ඔබ ඒ කියලා යනවා. என்று தேவனுக்கு தெரியும். කියා දෙවියන් වහන්සේට දන්නවා. எல்லாம் அறிந்த தேவனுக்கு முன்பாக உன்னுடைய இருதயத்தை நீ திற. හැම දෙයක්ම දැන සිටිනා වූ දෙවියන් වහන්සේ ඉදිරිපිට ඔබේ හදවත විවෘත කරන්න. எல்லாம் அறிந்த தேவனுக்கு முன்பாக உன்னுடைய இருதயத்தை தண்ணீர மாதிரி உன்னுடைய எல்லாத்தையும் ஊற்றி விடு. හැම දෙයක්ම දැන සිටිනා වූ දෙවියන් වහන්සේ ඉදිරිපිට ඔබගේ හදවත ජලමෙන් ඔබ වගුරන්න. நீ ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு தேவனிடத்துல இன்னொரு திட்டத்தை நீ எதிர்பார்க்க. ඔබ සැලසුමක් තබලා දෙවියන් වහන්සේගේ සැලසුමක් ඔබ බලාපොරොත්තු වෙන්න එපා. எலியாவுக்கு ஒன்றே ஒன்று தான், එලියාට එකම එක දෙයක් තමයි. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது மாத்திரம்தான் அவனுக்கு தெரிந்தது. දෙවියන් වහන්සේට කීකරු වෙන එක පමණයි ඔහු දැන සිටියේ. ஆண்டவரை விசுவாசிச்சு ஓடுறது தான் அவனுக்கு தெரிஞ்சது. දෙවියන් වහන්සේ විශ්වාස කොට දුවන එක පමණයි ඔහුට දන්නේ. இன்றைக்கு விசுவாச வீரன் என்று ஒருத்தனை கண்டு கொள்ள முடியாது. අද හැදෙilla වීරයා කියලා කෙනෙක්වත් බලන්ට නැහැ. இலங்கையில நல்ல ஆவிக்குரிய விசுவாசத்தினால் நிறைந்த தலைவர்கள் எல்லாம் மரித்து போய்விட்டார். ලංකා දේශය හොඳට කියන්නේ ආත්මික පියවුන් කියන්නේ හැදෙilla වීරයන් ඔවුන් පවා අද වැටලා සිටිනවා. இப்ப இலங்கையில இருக்கிற கிறிஸ்தவ தலைவர்கள் ஊழியர்கள் யார் எடுத்துக்கொண்டாலும் பேங்க் கார்டு கிரெடிட் கார்டு நிறைந்தவன் தான் இருக்கா. අද කිතුණු නායකයන් පවා කවුරු වේවා අද වුණ බැලුවාන කියන්නේ බැංක් කාඩ් ක්‍රෙඩිට් කාඩ් කියලා මේ තමයි පසුපසින් යම. பணம் பித்து பண பெருமை பிடித்தவங்க தான் இருக்காங்க. விசுவாசம் நிறைந்தவங்க தேவனுக்கு கீழ்ப்படிறவங்க இல்லவே இல்லை. මුදල් උඩ කියන්නේ මුදල් උඩංකම නැත්තම් මුදල් පිස්සුව වගේ තමයි දැන් ජීවත් වෙන්නේ. දෙවියන් වහන්සේට කැමතිසේ කීකරුව ජීවත් වෙන අය අද නැහැ. உன்னை குறிச்சு தேவன் என்ன நினைத்திருக்கிறார்? ඔබ ගැන දෙවියන් වහන්සේ කුමක්ද සිතන්නේ? ஆண்டவருடைய திட்டத்துக்கு கடந்து வா. දෙවියන් වහන්සේගේ සැලසුම තුලට ඔබ එන්න. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். நீ மனம் திரும்ப மாட்ட, கடினப்படுவ, இப்படித்தான் ஓடுவேன் எல்லாம் தேவனுக்கு தெரியும். ඔබ පස්සොයිල වෙන්නේ නැහැ. ඔබ දැඩි වෙනවා. මෙම තමයි ජීවත් වෙනවා කියලා දෙවියන් වහන්සේට දන්නවා. நீ தேவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியும். ඔබ දෙවියන් වහන්සේට අත්හැරලා දෙන්නේ නැහැ කියලා දන්නවා. ஊழியம் விருப்பம் இல்ல, සේවය කැමැත්තක් නැහැ. ஆத்துமாதாய விருப்பம் இல்ல, ආත්ම දිනාගන්න එක නැහැ. கர்த்தருக்காக ஏதாவது செய்ய விருப்பம் இல்ல. දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් යම් දෙයක් කරන්න කැමති නැහැ. நான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற என்ன தெரியுமா? මම දැන් බලාගෙන ඉන්නේ කුමක්ද දන්නවද? ஆண்டவருக்கு செய்யற எல்லா காரியமும் அநேகர் சுமையாக நினைக்கிறாங்க. දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කරන්නව හැම දෙයක්ම අද බොහෝය ඒක බරක් ඇතුව සිතාගෙන සිටිනවා. சுமை. බරක්. தேவ காரியம் சுமையாயிற்று. දෙවියන් වහන්සේගේ දේවල් බරක් ව ඇති තිබෙනවා. தேவன் எங்களை சுமந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපව ඔසුලමින් මඟ පෙන්වමින් සිටිනවා. ஆமென். ஆமென். ஞாயிற்றுக்கிழமையே அநேகருக்கு சுமையா போயிட்டு. ඉරු දින දවසම බොහෝයට ඒක බරක්ව තිබෙනවා. ஆவா பெண்ணா. වන්දාත්ම පොළොච්. ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனைகளே மக்களுக்கு ஊழியக்காலுக்கு சுமையா மாறிட்டு. ඉරු දින දවසම දෙවියන් වහන්සේ පාමුල සිටින එකද අද දේව ජනතාවට බරක් ඇතුව තිබෙන්නේ. எலியாவ சுமந்து ஆற்றண்டையிலே ஒளித்திரண்டு சொன்னாலும் அவர் சுமந்து கொண்டிருந்தார். එලියා ගොස් ඒ කියන්නේ ගංගාව අසල සැඟවී සිටින කියන්න කියලා උන්වහන්සේ කිව්වත් හරි උන්වහන්සේ ඌව උස්සලගෙන තමයි සිටියේ. எலியாவுக்கு கீழ்ப்படிதல் அற்புதத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். එලියාගේ කිකරුකම නිසා උන්වහන්සේ ආස්කම් කරන්ට උන්වහන්සේ විශ්වාසවන්තව සිටියා. இன்றைக்கு உன்னை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? අද ඔබ ගැන දෙවියන් වහන්සේ කුමක්ද உன் කියන්නේ? கணவனை குறித்து என்ன මේ சொல்லுகிறார்? ස්වාමි පුරුෂයා ගැන කුමක්ද உன் කියන්නේ? மனைவியை குறித்து என்ன ඔබේ சொல்லுகிறார்? භාර්යාව ගැන කුමක්ද உன் කියන්නේ? பிள்ளைகளை குறித்து என்ன ඔබේ சொல்லுகிறார்? දරුවන් ගැන කුමක්ද කියන්නේ? தேவனோடு நடக்கிறதும் தேவ காரியமும் எல்லாமே சுமையா போயிட்டு. දෙවියන් වහන්සේ සමග ඇවිදින එකයි දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කරන කාරණා හැම දෙයක්ම බරක්ව තිබෙන්නේ. என்ன பாருங்க, මේ බලන්න. இன்றைக்கு தகப்பன்மார் தாய்மார் தங்களோட பிள்ளைகளை இப்படி பிடிச்சு
இப்படி அடிச்சு இதுல நில் இப்படி நின்று சொல்றதுக்கு முடியாம இருக்கிறாங்க. அவங்க பலவீனர். අද තමයිගේ දෙමව්පියන් තමාගේ දරුවන්ට මෙලෙස කියමින් කරන්න බැරි ආකාරම ඔවුන් දුර්වල වී සිටිනවා. அவங்க பலவீனரா இருக்கிறாங்க. ඔවුන් දුර්වලව அந்த සිටින්නේ. பலவீனத்துல பிள்ளைகளை நடத்துறாங்க. ඒ දුර්වලකම අතර දරුවන්ව මඟ පෙන්නනවා. சொல்றத கேளுங்க. 5ல வளையாதது 50ல வளையாது. පයෙන් කියන්නේ නැමෙන්නේ නැති දේ 50 වුණාට පස්සේ නැමෙන්නේ නැහැ. இன்றைக்கு நீ பலவீனன் என்றா உண்டு. வீட்டுல எல்லாரும் பலவீனத்துல தான் கிடக்குறாங்க. අද ඔබ දුර්වලයි නම් නිවෙස් සිටිනා වූ අනිත් අය දුර්වල තමයි සිටින්නේ. கடைசி நாட்கள்ல அன்பு தணிந்து போய்விடும். අවසන් කාලවල ප්‍රේමය අහිමි වෙනවා ඇත. விசுவாசம் இல்லாமலே போயிரும். හැදෙILල නොමැතිවම යනවා. ஒரு மாதம் 5 லட்சம் உழைக்கிறவனும் 10 லட்சம் உழைக்கிறவனும் ஐயோ அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தான் பாக்குறான். அந்த 5 லட்சம் அந்த 10 லட்சம் 20 லட்சம் உழைக்கிறவனும் அவன் விசுவாசம் பெருகுது இல்ல, உலகம் தான் பெருகுது. මාසයට ලක්ෂ 5ක් ලක්ෂ 10ක් සොයාගෙන සින්න ඔව් කියන්නේ ඔව් ඒ ලක්ෂ 5 ලක්ෂ 25 කියලා ඒ දේ තමයි බලන්නේ මිස තමාගේ ඒ වෑයම් දේ බලන්නේ නැහැ. நன்றா கேளுங்க. හොඳට සවන් දෙන්න. எங்க சாஞ்சி இருக்கிறாங்க? කොහෙද උන් බර වී සිටින්නේ? தேவனுடைய மேல் வைத்த விசுவாசம் பெருகி இருக்கா? දෙවියන් වහන්සේ කෙරේ තබා තිබෙන ඇදහිල්ල වර්ධනය වී அந்த තිබෙනවා. 5 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ உனக்கு கொடுக்கிறது தேவ கிருபை, தேவ அற்புதம். ඒ ලක්ෂ 5 ලක්ෂ 10 ලක්ෂ 20 වේවා ඔබට ලබා දෙන්නේ දෙවියන් වහන්සේගේ ආස්කමයි. அது கூடலாம் குறையலாம், நாளாந்தம் அற்புதத்தை ඒක எதிர்பார்க்க. වැඩි වෙන්න පුළුවන් අඩු වෙන්න පුළුවන්. ඔබ දවස්පත ආස්කම බලාපොරොත්තු கரங்களை වන්න. தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. අපොලසනාද දෙවියන් වහන්සේ නාමයෙන් நாளாந்தம் அற்புதத்தை எதிர்பார்க்க. දවස්පත ආස්කම බලාපොරොත්තු වන්න. உனக்கு எந்த காகத்தை அனுப்பணுமோ, என்ன இறைச்சியை கொடுக்கணுமோ, என்ன அப்பத்தை கொடுக்கணுமோ, எந்த தண்ணீரை நீ குடிக்கணுமோ தேவனுக்கு அது தெரியும். ඔබට කොයි වගේ කපුටන්නේ යවන්න ඕනේද, කොයි වගේ ජලය ලබා දෙන්න ඕනේද, කොයි වගේ රොටිය ලබා දෙන්න ඕනේ කියලා දෙවියන් වහන්සේ දැන සිටිනවා. நீ தேவனுக்கு சொல்லாத. ඔබ දෙවියන් වහන්සේට කියන්න ඕනේ நீ නැහැ. தேவனுக்கு முன்பாக நீதிமானாக அல்லது ராஜாக்களாக கர்த்தருக்கு பயந்தவனாக வாழ பழகு. ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරිපිට ධර්මිෂ්ඨවද රජෙක් ඇටියද උන් වහන්සේට බය වෙන්නව බයක් ඇතුව බය වීමෙන් ජීවත් වෙන්න. நான் இன்றைக்கு நீ எதிர்பார்த்தா நாளைக்கு அற்புதம் நடக்கும். අද දවස් ඔබ බලාපොරොත්තු වෙනවා නම් ඊට දවස් ඔබට ආස්කම සිදු වෙනවා ඇත. யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றான், යොස්වා ජනතාව බලන කියනවා இன்றைக்கு பரிசுத்தப்படுங்க, අද දවස් ඔබ පවිත්‍ර වෙන්න. நாளைக்கு அற்புதம் நடக்கும். ඊට දවසේදී ආස්කම සිදු වෙනවා ඇත. இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லவர், අදත් ආස්කම් කරන්න උන් වහන්සේ බලවන්තයි. அடுத்த ஒரு மணித்தியாலத்திலும் அற்புதம் செய்ய வல்லவர், ඊළඟ පැයෙත් උන් වහන්සේ ආස්කම් කරන්න බලවන්තයි. அடுத்த நாளும் அடுத்த மாதமும் வருஷம் முழுவதும் அற்புதம் செய்ய வல்லவர். ඊට දවසේ ඊළඟ මාසෙ මුළු වසරේම උන් වහන්සේ ආස්කම් කරන්න බලවන්තයි. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? හැමෝම කියමුද? கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக வரவழைக்கிற தேவன். ස්වාමීන් වහන්සේ නැති දේ ඇති කරන්නා වූ තැනන් சொல்லுங்க, වහන්සේ. கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக வழி நடத்துகிற தேவன். ස්වාමීන් වහන්සේ නැති දේ උන් වහන්සේ ඇති කරන්නා වූ දෙවියන් වහන්සේ. திரும்ப சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிற தேவன். නැති දේ උන් වහන්සේ තිබෙන්න ආකාර උන් වහන්සේ ඇති කරන්නා වූ තැනන් වහන්සේ. இரண்டாவதாக வழி இல்லாத இடங்கள்ல வழியை உண்டாக்குற தேவன். දෙවනුව මාර්ගය නැති ස්ථානයේ උන් වහන්සේ මාර්ගය ඇති කරන්නා වූ දෙවියන් அவர் වහන්සේ. அன்றைக்கும் அற்புதம் செய்தவர், இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லவர், இனியும் அற்புதத்தை எதிர்ப்பார். වහන්සේ එදත් ආස්කම් කළා දෙවියන් වහන්සේ, අදත් ආස්කම් කළා දෙවියන් වහන්සේ, තව එන්නව දවස්පත උන් වහන්සේ ආස්කම් කරන්නා වූ තැනන් වහන්සේ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.